சொம்புல தண்ணியும் 3 சிப்ஸ் மட்டும் கேட்டேனம்மா. நிறைய தான் எடுத்துக்கோங்களேன். ஏம்மா மீதி சிப்ஸ் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கப்புன்னு மூடி வச்சிரு, நமுத்து போயிரு. ஏமா 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 வெளியே தாப்பா போட்டுக்க. எதுக்கு லாக் பண்ணிக்கிட்டு? இல்லம்மா, அப்பாக்கு மப்பு ஏறிடுச்சுன்னா வெளியே போய் செலவு பண்ணிடுறேன். டேய், பொம்மநாட்டிக்கு போறது கம்யூனிட்டி எங்கடா இருக்கிற? டேய், வாயில என்ன வச்சிட்டு இருக்க? துப்பிட்டு பேசுற. சொல்ற வச்சு. டேய், நான் இங்க ஒரு பாருக்கு வந்திருக்கேன், நீ வா பேர் போடலாம். ஐயோ பாரா, அங்க டாக்ஸா போட்டு கொண்டு வரணும்டா. கஞ்சா புறப்ப உன்ன தெரியாதா? செலவாவுட்டு ஹனிமூனுக்கு தனியா போனவனாச்சே நீ. டேய், இங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான்டா. 4 பீர் யூரின் போகாம குடிச்சா ஃப்ரீயா தரான்டா. வா, இதான் நல்லா முட்டு கட்டி குடிப்பிய, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பிய. அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் சிப்ஸ் வேர்க்கடலை எல்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் இந்த பீரோட காசு சேர்த்துருவானுங்களோ? கஞ்ச பரதேசி, அதெல்லாம் ஃப்ரீயா தாண்டா தரான். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாதான் காசு. முக்கியமா இந்த இடம் எங்க இருக்குன்னா வீட்ல இருந்து 3வது சிக்னல் ரைட் திரும்பணும், புரிஞ்சுதா? சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப ஹை கிளாஸ் பார். இது பக்கி மாதிரி வராத, டீசென்ட்டா வா, ஷூ எல்லாம் போட்டுன்னு வா. வாக்கிங் ஷூ போட்டு வந்துடுறேன்டா. எந்த வாக்கிங் ஷூ? எல்லாத்துக்கும் போடுவிய, கல்யாணம் காது குத்து கர்மாதி அதே ஷூ தானே? அதானே? வந்துடுறேன். ஒரு சொட்டு கூட மிஸ் ஆக கூடாதுடே. சொர்க்கம் மருவிலே சொக்கும் மழையிலே மது தரும் சுகம் சுகம் ராம் பம் பாபா பாபா. சனி கும்பத்துக்கு மாறிடுச்சு. அப்படியே பேக் தான். ஹாய் சார், வாட் யூ லைக் டு ஹேவ்? அந்த 4 பேர் யூரின் போக மாட்டேன். என்ன பியர் சார் வேணும்? அது உங்க இஷ்டம். அப்புறம் இந்த 4 மொத்தமா கொடுப்பீங்களா இல்ல ஒன்னொன்னா கொடுப்பீங்களா? வேணாம் ஒன்னொன்னாவே கொடுங்க, கூலிங் போயிடும். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் சிப்ஸ் அப்படி இப்படி எல்லாம் ஃப்ரீ தானே? இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ சார், காம்ப்ளிமெண்ட்ரி. மிச்சு சொன்னா விவரமானவன், அவன் கொஞ்சம் லேட் வந்துருவான். பீருடா பாருடா. ஒன் பீர் ஓவர், யூரின் போகல. சார், யூரின் வரதா இருந்தா பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க சார். டெம்ப் பண்றீங்களா? பார்ட் 2. மச்சான் பாருடா, யார் வந்திருக்கானு? ஏய் மாமா, செலவே பண்ண மாட்டாரு, இங்க வந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கியூட்டா குடிக்கிறார்ல, பாட்டில்ல பால் குடிக்கிற மாதிரி. சொல்லுங்க சார். அந்த டேபிள் ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சரக்கு அடிக்கிறான்னு பாருங்க. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. ப்ளூ லகூன் ஸ்காட்ச் விஸ்கி சார். ப்ளூ லகூன் திமிரு தானே? ஏன் அவங்களால 4 பேர் அடிக்க முடியாதா? யூரின் வந்து அடக்க முடியாதா? கண்ட்ரோல் இல்லாதவங்க இந்த மாதிரி பாருக்கு வரக்கூடாது தம்பி. ஒரு ஆஃபர் வந்து அதை யூஸ் பண்ணும் இல்லையா? அப்புறம் என்ன மாமான்னு சொல்லி சொந்த முன்னாடி பில்லை என் தலையில கட்டலான்னு பார்ப்பாங்க, நம்பாதீங்க. அது வேற, இது வேற. பத்தல பார்ட் 3. மூணாவது பாட்டில் முடிகிற மாதிரி இருக்குது. யூரின் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனா நான் போக மாட்டேன் தம்பி. ஏசி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சாரி சார், சென்ட்ரலைஸ்ட் ஏசி. ஐயோ, அப்போ 4வது பேரை கூலிங் எல்லாம் கொடுத்துருங்க. டேய் சக்கரமணி, மூச்சுடுறா. சீக்கிரம் சார்.
Part 4. புரியல சார். The conclusion. ஐயோ அம்மா, பேசுன மாதிரி 4 பேரையும் முடிச்சிட்டேன். இனிமே இங்க வெயிட் பண்ணா காது வழியா பியான அடிச்சிடும். கக்கூசங்க. லெஃப்ட்ல போங்க சார். ஓகே. பார்க்க பத்திய நம்மளை பார்க்காம போறாராம்மா. புஜுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு புஜுமா. வந்தாச்சு புஜுமா. பொத்துக்கிட்டு ஊந்துதடி வாரம். சொல்றேன் பொம்மநாட்டிக்கு பிறந்த கம்யூனிட்டி. ஏன்டா போன் பண்ணா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? நான் உன்ன நம்பிக்கை இறங்கிட்டேன். என்னால முடியல. 1.5 பேருக்கு மேல முடியல. முட்டிக்கிச்சு எனக்கு. இப்ப என்னன்னா 1.5 பேர் குடிச்சதுக்கு 4 பேருக்கு பில்லு போட்டுருக்காங்க. இங்க எவனும் ஜெயிக்கல. அவன் பொத்திக்கின்னு பாத்ரூம் போடுறான். நான்லாம் 4 பேரை ஒன்னா அழைச்சிட்டு ஒன்னா சேர்த்து வச்சு ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாமானியன் பண்ற வேலையா, சாதனையாளன் பண்ற வேலை? சார் 4 பேர் ஒண்ணுக்கு போகாம குடிச்சிங்க. பிச்சு உதறட்டா வச்சோ. ஏன்டா கோடவுனுக்கு பிறந்தவனே, எங்கடா போன நீ? டேய், என் வீட்டுல இருந்து வந்தா 3வது சிக்னல் ரைட்டு. அந்த அளவு தான் நீ சொன்ன. ஏன்டா உன்னை தூக்கி வானாயில போட. நான் சொன்னது என் வீட்ல இருந்து 3வது சிக்னல்ல ரைட்ரா. நீ உங்க வீட்ல இருந்து 3வது சிக்னல்ல ரைட் போனியா? ஐயோ, அந்த பார் பேர் என்ன? லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ். கேஞ்சது லம்பாடி லுங்கி. அடே, அங்க ஃபாரின் சரக்கு மட்டும் தான்டா சர்வ் பண்ணுவான். அங்க 70% டாக்ஸே போடுவான்டா. கம்னாட்டி இன்னைக்கு உனக்கு காரியம் தான். ஐயோ, ஏன்டா குடிகாரங்களுக்கு டாக்ஸ் போட்டு கொல்றீங்க? ஐயோ, என்னடா புது பழக்கம். பில்லா. கண்ணுங்களா, சொல்லுங்களா. ஐயோ, 2 மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கு? ஐயோ, கண்ணுக்குட்டி, கோழிக்குட்டி. இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் கொடுத்தாலும் நாங்க பில்ல பே பண்ண மாட்டோம். இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். எனக்கு இந்த பெரிய புள்ள செய்ய வேண்டாம், சின்ன புள்ள செஞ்சா போதும். ஓ, இப்போ நாங்க பிள்ளைகள் ஆயிட்டோமா? எஸ். அந்த பாரு, அந்த பாரு. இந்த பாரு. ஃபுல்லா இப்ப என்ன பில்லு அதெல்லாம் கொடுக்க முடியாது. போயா. கட்டுறேன். சும்மா இருங்க. நீ காசு கேட்கும்போது அதால் கொடுத்தாரா? அவர் கேட்கும்போது நீ எது கொடுக்குற? ஏங்க சும்மா இருங்க, அதை விடுங்க. பிரச்சனை இல்லை மாமா, நான் கட்டிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சிக்கு சச்சு பாப்பா. நான் கிளம்புறேன். வீட்டுல பாப்பா தனியா இருக்கு. சரிங்க, நீங்க பார்த்து நீங்க சாப்பிடுங்க. இதா ப்ளூ லகோனோ. அத ப்ளூ கலரா இருக்கும். சாப்பிடு. நான் கிளம்புறேன். மாமா சாப்பிட்றீங்களா? வேணாம். நீங்க கம்பல் பண்ணா 2 போடுறேன். பண்ணல, எந்திரிச்சு போ. யோ சும்மா இருயா. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்களேன். ஏய் கதர். தண்ணிக்கு எதுக்குப்பா தண்ணி? வேணாம். சாரி மாமா. மாமா கூட ஃபர்ஸ்ட் சியர்ஸ். Hey, how to handle this man? மாமா ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே மாப்பிள்ள. டேய் 2 பிக் அடிச்சதே மறந்துட்டாரா? மறக்கல. அப்போ நீங்க கம்பல் பண்ணீங்கன்னா 2 போடுவேன். Hey, what the heck? மாமா நீங்க ஓவரா பண்றீங்க. இந்த ஸ்பீட்ல வேலைக்கு ஆகாது. நீங்க கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. கண்டினியூ பண்ணுங்க மாப்பிள்ள ப்ளீஸ். ஷோரா போடட்டா? நீங்க கம்பல் பண்ணுங்க, இன்னும் 2 போடுவேன். மாமா இந்த வாட்டி ஃபாஸ்டா போவாதீங்க, ஒண்ணா போங்க. நான் கரெக்டா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், பொறுமையா. ஷிஃப்டிங் டைம் வேஸ்ட். மாமா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? But she control. என்ன தலை தொங்கிருச்சு? அது எப்படி தொங்கும்? பாட்டில் முடிகிற வரைக்கும் தொங்கும். Push it. Oh my God! What the hell? Very irritating.
how to handle this man. Oh, shit. என்னங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? 65 வயசுல 65,000 ரூபாய் பாட்டில் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க நீங்க. ஓசி கூடின உடனே வந்து உட்காந்துட்டீங்க. உதவி தானே கேட்டான். என்ன கேட்டான்? 300 ரூபாய்க்கு செக் போட்டு தரீங்க. யாருக்காக? நாங்க செலவு கட்டி பெரிய ஆள் உங்களுக்கு பொறுக்கலையா? ஏதோ பேசுறான், நீ யாருன்னு தெரியலையாப்பா. நான் என் சின்ன மாப்பிள்ளைக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு போட்ட அதே சட்டை சிறுவாவரி முருகா. மாமா என்ன பண்றீங்க? மாமா அந்த செக்கை உள்ளவே. நல்ல வேளை 300க்கு பக்கத்தில் ஒரு கோடு போடல. இன்னொரு 0 போட்டு பிரச்சனை எல்லாம் தீர்த்துறோம் மாப்பிள்ள. யோ, ஒரு 0 போட்டா எப்படியா பிரச்சனை தீரும்? சின்ன மாப்பிள்ளைக்கா போட உண்டா இன்னொரு 0. மாமா இதை நீ என்கிட்ட எதிர்பார்க்கல. மாமா உங்க சின்ன பொண்ணுக்காக ஒரு 0. ஷாவுடா போட உண்டா போட உண்டா. போட்டாச்சு போட்டாச்சு. மாமா உங்க பெரிய பொண்ணுக்காக ஏற்கனவே போட்டாச்சுன்னா சூப்பு. இன்னும் ஒரு 0 தேவைப்படுது. மாமா அப்புறம் உங்க லவபிள் ஷமிக்காக ஒரு 0 மாமா. நீ கெட்டவன், உனக்கு போட மாட்டேன். தட் கை அவனால போடலாம். சைடிஷ் நிறைய சாப்பிடுவார், ஆயில் சப்ஸ்டன்ஸ். அந்த பெஸ்ட் மாப்பிளை அவார்டு போஸ்ட் மை சின்ன மாப்பிளை. ஹே கம் ஆன் புரிய புரிய மாப்பிளை போஸ்ட் கொடுங்க. கம் ஆன் வாங்க பாய் பாய். இதை நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உனக்கு வச்சனா உனக்கு வச்சனா உனக்கு வச்சனா நாளைக்கு மச்சான் பில்டர் வந்து செக் ஆஃபீஸில் கொடுக்க சொல்லிட்டாரு. ஆமாம் அவரே போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிறாராம்மா. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயும் ஷமியும் டேரக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க. ஓகேடா, சரி பாய். எனக்கு இன்னும் இதெல்லாம் ஏதோ கரெக்டாக படலை. நம்ம பண்ணது தப்பு. தப்பு தான்ப்பா. இப்படி ஒரு மாமனார் கிடைச்சு அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் தப்பு தான். எங்க லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காரு. எடுத்துட்டு ஓட போகிறான். கடவுள் வழி தான் காட்டுவார், நம்ம தான் பார்த்து போகணும். அதான் போயிட்டு இருக்கோம். சந்தோஷம் சார். இன்னும் நிறைய இடத்த வாங்கணும். அப்போ திரும்ப மாமா பார் கூட்டு போகிற மாதிரி வரும். ஏன்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க? ஜாகிங் கூட போல? இல்லம்மா, மாப்பிள்ள ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்தாரா, அது ஃபாரின் டைமுக்கு எழுப்பி விட்டுருச்சு. இஞ்சி டீ வேணுமாப்பா? இல்லம்மா, நெஞ்ச ஏனோ பட 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 நடிச்சுக்குது. என்னப்பா? முருகன் ஏதோ இண்டிகேட் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அப்பா பாக்கெட்ல அந்த செக் இருக்கான்னு பாக்குறியா? ஏமா, இந்த பஷீர் பையன்ல எவ்வளோ சைடிஷை வச்சுட்டு லபக்கு லபக்கு லபக்குன்னு திங்கிறாமா. எப்பவுமே சைடிஷ் திங்கிற பசங்களை சரக்கு அடிக்கும் போது கூட வச்சு கூடாது. நியூ லெசன். என்னம்மா? செக் இல்லப்பா பாக்கெட்ல. கண்டுபிடிச்சிட்டமா? அப்பாவோட செக்ல 300க்கு பக்கத்துல இன்னொரு சைபரை போட வச்சு இந்த சைட்டிஸ் காசையெல்லாம் என் தலையில கட்டிட்டானு. மிக கேவலமான பசங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டுமா. ஏம்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அந்த 3000 வாங்கி கொடுத்தேன்னா ஒரு 6 மாசத்துக்கு சரக்கு அடிப்பேன். உன் புருஷன் தானே குடிச்சா, நீ யாரு போய் வாங்கி கூட. मैं हिल खा के नखना, मैं हिल खा के थकना, இது ஜல்லி 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 ஒரே ஜல்லி ஜல்லி ஜல்லி. சொல்லுங்க சுடர். நேத்து நைட் சைடிஷ் பில் கட்டுறதுக்கு 3000 அப்பாட்ட இருந்து வாங்கி கொடுத்தியாடா? ச்சே, 3000 நாங்க தானே கொடுத்தோம். அப்பாடா, 3 கோடி ரூபா தான் அவர் கொடுத்தாரு. அது ஒண்ணு சும்மா கொடுக்கலாமா? இடம் வாங்கறதுக்காக கொடுத்தாருமா. ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கமா முடிச்சிட்டோம். ஐயோ, நேரா வீட்டுக்கு வந்து மாமா வாயில லேட்டை வச்சுட்டு தான் ஸ்வீட் நீ சொல்லலான்னு வந்துட்டு இருக்கோம். என்னடா சொல்ற? நிறுத்துறி. உன் குடும்பமே இப்படித்தான் மாத்தி மாத்தி பேசுவீங்க, நல்லா தெரியும். நாங்க வேணா வேணான்னு சொல்றோம் சுடர். மாமா தான் கொடுத்தே அவனு ஒத்த காலில் நின்னாரு. இந்த மாதிரி எவ்ரிதிங் ரெக்கார்டிங், எவ்ரிதிங்.
வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், பட் நாங்கள் சீக்கிரம் வந்துடும். ஐ லவ் யூ மிஸ். அப்பா அந்த பெஸ்ட் மாப்பிளே அவார்டு கோஸ் டு மை சின்ன மாப்பிளே. பெரிய மாப்பிளே உனக்கு வெச்சனா உனக்கு வெச்சனா உனக்கு வெச்சனா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அவரு, ஆனா சாக போறது நான். Feel the heat now, Singapore Saloon. Roll the beat now, Singapore Saloon. மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, பரவாயில்ல. இந்த வயசுலேயும் உங்கள் வைட்டல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஐ மீன் உங்கள் சுகர் பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது. அதனால வெறும் பேனிக் அட்டாக் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் முப்பாட்ட முருகனோட அருளால எனக்கு பிபி சுகர் எல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர். ஆனால் 2 மருமக பசங்க இருக்கானுங்க. ஒருத்தன் பிபி, ஒருத்தன் சுகர். என்னை பேக்கப் பண்ண விட மாட்டான் டாக்டர். டேக் கேர். இப்போ இதெல்லாம் ஜோக்கில் வருதா? அம்மாடி சார் இப்படி கொஞ்சம் வா அம்மாடி. அந்த 2 கொலகார பசங்களும் சேர்ந்து எனக்கு 2 ஊற்றி கொடுத்து என்னோட மொத்தம் 3 ஆட்டை போட்டாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்ணி என்னோட அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க நர்சம்மா ப்ளீஸ். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா பஞ்சாயத்து பண்றதுக்கு? ஹாஸ்பிட்டல் சார். மேடம் பில். இல்ல ஏண்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலையா? என்னம்மா பேசுறீங்க? நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க 4 மாதமும் 5 மாதம் ஒன்று. அந்த டே வந்துருச்சுன்னு வச்சு தான் அவசர அவசரமாக ரூம் போட்டு உங்களை அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். 1.5 மணி நேரத்துக்கு 78,448 rupees பில்லு போட்டு வச்சிருக்கேன் மாமா. 78,000 சோச்சம்மா. நான் கட்டிட்டேன் மாமா. அப்பா சாமி இது ஒன்னையாவது பண்ணீங்களாடாப்பா? உங்கள் கார்டு தானே? ஏன் காடா? பின்னெல்லாம் என்ன பெரிய பின் நம்பரு? 4 0 அதே பின்னாடி எழுதி வச்சு இதை சத்தியமாக மறக்க மாட்டேன்னு கீழே உங்கள் சைன் வேற. போங்க மாமா, ஃபன் பண்ணுறீங்க. போலாம். அம்மா உன் வீட்டுக்காரன் இருக்கிறானே அவன் பரவாயில்லம்மா. ஏன்னா வேஸ்ட் பீஸ். இவன் வீட்டுக்காரன் இருக்கிறானே கல்லூரி மங்க கொலகார பாருங்க. அம்மா என்னோட அமௌண்ட்டை எப்படியாச்சும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துறேன் ப்ளீஸ். கதிர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு. காசு இல்லாம ஒரு இன்ச்சு கூட இங்க இருந்து நகர மாட்டேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டானா ஹாஸ்பிட்டலில் 12,000 ரூபாய் பில்லை போடுறேங்கிறான். மாமா கார்டு என்கிட்ட இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்காக இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் ஓகே மாமா. இவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புள்ளை இவ்வளவு நல்லா வளர்த்து வச்சிருப்பீங்கன்னு. ஐயோ இதான் மாமா ஸ்பா. நீங்க ஹாப்பியா ஒரு 5,000 rupees எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனிங் டே அன்னைக்கு உங்களை அப்படியே படுக்க போட்டு சூப்பர் மசாஜ் பண்ணி உங்களை அனுப்பிச்சு வச்சிரும். ஓகேவா மாமா? என்ன படுக்க வச்சு தாண்ட அந்த சலூனியே வாங்கினீங்க மாமா. நான் மாமாவா இல்ல நீ மாமாவா? பொம்மநாட்டிக்கு போறது கம்யூனிட்டி. உன் மாப்பிள படு சூப்பர்ரா. அவன் ஃபியூச்சரிஸ்டிக். நான் சிங்கப்பூரியா கொண்டாந்தீங்க யாருக்கிட்டா? வாசல்ல அந்த சிங்கத்து வாயில இருந்து தண்ணி வருதுடா கம்யூனிட்டி. பரதேசிக்கு பிறந்த பொண்ணாட என் வாயில் ஊத்துன தண்ணியினால தாண்டா இன்னைக்கு சிங்கத்தோட வாயில இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. இருறா முதல்ல உன் நம்பரை பிளாக் பண்ண. வேட்டியா ஊக்குற பாஸ், அன்னைக்கு முடி வெட்டும் போது கையில கத்திரிக்கோலையும் கத்தியும் வச்சுட்டு கத்தக்கல்யாணானே, அப்படியே அவன் கவுத்துட்டான் பாருங்க. இப்போ சிங்கப்பூர் சலூன். ஸோ இந்த சலூனை கட்டுறதுக்காக தான் அவன் நம்ம ஃபாரின் ஆஃபரை விட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்? இடத்துக்கு 3.5 கோடி சார். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி 1.5 கோடி ஃபைனான்ஸ் வேறு வாங்கிட்டாங்க. டோட்டலி 5 crores சார். 6 crores கொடுக்குறேன். கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். செந்தில் புதல்வனே, அனுபவத்துக்கு 6 கோடியா? நம்ம தமிழ் கடவுள் சரவணா உமக்கு 10 தலை இருந்திருந்தா 10 crores லம்பா பார்த்துக்கலாமே. சிறுவாபுரி முருகா,
போன உயிர் வந்துவிடா சாமி. ஒரு 3 கோடி அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா என்ன அது ஏன் பணம்? சார் மணி இஸ் நாட் த ப்ராப்ளம். ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்போ சிங்கிள் ஷாட்ல கொடுத்துறேன். டோன்ட் வரி. எப்படியும் டாக்குமெண்ட் உங்க பேர்ல தானே இருக்கு. கதிர் பேர்ல இருக்கு. கதிர், நோ ப்ராப்ளம். சார் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கதிர் கிட்ட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் நானே ரெடி பண்ணிடுறேன். வாட் யூ சே? along with the 6 crore. அப்போ இப்ப எதுவும் இல்ல. I like you. Only on the registration day. I like your hairstyle.